தீபாவளி எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா? Diwali is the right time to make an investments. நான் ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கிறதா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வரதா? ஸோ கடனில் பண்ணுறதுக்கு முன்னாடி புது ஸ்டாக் டிப்ஸ் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு கரெக்டான மூவ் சார். இட்ஸ் நாட் a ரைட் அப்ரோச். நான் நல்லா பண்ணேன், நான் நல்லா வேலை பார்த்தேன் 25 வருஷம், நான் எல்லாம் வாங்கினேன், எல்லாம் ஜாலியாக இருந்தேன். அந்த காலத்துல அந்த அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேல் அது ஒரு பாட்டு இருக்குது, தெரியும் சார். நல்லா காமெடியான பாட்டு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். எல்லா தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த தீபாவளி வரைக்கும் என்ன விஷயம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற வீடியோ எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு உங்க கூட அந்த வீடியோ பண்ணணும் பாஸ் சார். இப்போ இந்த வீடியோ முழுக்க முழுக்க எப்படி இருக்க போகுதுன்னா, அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் போதும், இதில் இருக்க ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, தீபாவளி எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர்ட்ட கேட்டா இல்லை இப்போ ஆரம்பிக்காதீங்க, சரியான டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. தீபாவளி இஸ் த ரைட் டைம் டு மேக் அன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்ன நம்ம பண்ணணும் தீபாவளியும் போது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ் இஸ் நாட் ஈஸி அண்ட் சர்டன்லி இட் இஸ் நாட் ஃபார் லேசி. லேசியாக இருக்கக்கூடாது. நாளைக்கு பண்ணலாம், தள்ளி போட்டு ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாமல் தீபாவளி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். தீபாவளிக்கு முந்தின நாள் கூட நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இடி புரிந்து எள்ளும் சொல் கேட்பர், மடி புரிந்து மாண்ப உழன்றியவர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் லேசியாக இல்லாமல் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது, அது முதலீடாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து செய்யலைன்னா போகிற வரவெல்லாம் திட்டிகிட்டு இருப்போம். ஸோ த ஏர்லியர் தட் யூ ஸ்டார்ட் அண்ட் பெட்டர் இட் இஸ் ஃபார் யூ. ஸோ என்ன பண்ணணும், தீபாவளி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, தீபாவளிக்கு முந்தின நாள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, தொடர்ந்து பண்ணணும். ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும் பேசிக்கலாம். ஸோ the earlier that you do, better the investment would be on a long term. சார், மக்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன்களும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாருக்குமே நீங்கள் பல வீடியோவில் சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கிறதா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வரதா? ப்ளஸ் ஒரு ஆட் ஆன் கொஸ்டினும் கேட்டுறாங்க சார். என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க பிளானிங் எப்பவுமே பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறப்போ இந்த ஒரு விஷயம் மக்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டே வராங்க, தொடர்ந்து இதை காமனாக பண்ணுறாங்க அப்படின்றது என்ன? ஸோ கடனில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டு ஆட் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொடர்ச்சியாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு தோல்வி இல்லை. ஓகே. தோல்வி படுறவங்க யாருமே தொடர்றது கிடையாது. இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆரம்பத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும். ஸோ எப்படி சொல்லுவோம்னா, எஸ்ஐபி தொடர்றவங்களுக்கு ஒரு 15-20 வருஷத்தில் தோல்விங்கிறதே கிடையாது. ஓகே. இந்த தொடராமல் இருக்காங்க இல்லையா, நிறுத்தி எடுத்து அவங்களுக்கு தோல்வி இருக்கு. ஸோ காம்பவுண்டிங்கில் இருக்கிற ஆர்வம் நம்ம கடன்லையும் அந்த காம்பவுண்டிங் இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, நோ டெட் டில் டெத். த ஏர்லியர் தட் யூ க்ளோஸ் த லோன் அண்ட் த பெட்டர் பீஸ் ஆஃப் மைண்ட் தட் யூ கெட். ஸோ கடனை வச்சுக்கிட்டு முதலீடு கடனை வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிறது முதல்ல தவறான அணுகுமுறை. ஸோ அதுதான் ஒரு ஷார்ட்ஸாக நம்ம சொல்லியிருந்தோம். கடலில் விழுந்தவங்க கூட தப்பிச்சிக்கலாம், கடலில் விழுந்தவன் முழுகினவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்றது ஃபேமஸ் டைலாக் படி. கடனில் முழுகினவங்க பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைச்சி முடிஞ்சு வெளில வரத்துக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்டே 55-60 ஆகிடும், 50 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் சேமித்து ரிட்டையர்மெண்ட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு, ஸோ ஏர்லியரில் நீங்கள் ரொம்ப அதிக கடனை வாங்காமல் இருக்கிறது தான் புத்திசாலி. ஸோ த கிளியர் ஆஃப் ஆல் யுவர் டெட்ஸ். இந்த தீபாவளியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், லீடர் ஸ்டார்ட் பண்ணுங்க, குறைச்சலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. 10,000 20 வருஷம் பண்ணீங்கன்னா 1 கோடி கிடைக்கும். 10,000 பண்ண முடியல, 2,000 பண்ண முடியும்னா அதுக்கு அந்த மாதிரி 20 லட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாட்கள் கொடுக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிளியர். அதே மாதிரி தான் உங்களுடைய லோனும் 20 வருஷம் நீங்கள் வச்சுக்க வேண்டியது. ஹோம் லோனாக இருந்தால் ஒரு இஎம்ஐயாவது எக்ஸ்ட்ரா கட்டுங்க. எவ்ரி 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை ஒரு இஎம்ஐ கட்டுங்க. எவ்வளோக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 7 இயர்ஸில் ப்ரீபே பண்ணுங்க. பர்சனல் லோன் வச்சுக்காதீங்க. கிரெடிட் கார்டு லோனை ஸ்டாப் பண்ணுங்க. மார்கேஜ் லோனை பர்சனல் லோன் எடுக்காம மார்கேஜ் லோன் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15% 20% இருக்கிற பர்சனல் லோனுக்கு பதிலாக நீங்கள் அட்லீஸ்ட் ஹோம் லோனை டாப் அப் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு டென்யூரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் உங்கள் இஎம்ஐ பர்டன்னு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இது வரைக்கும் பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. லோனையும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, எவ்வளோ கிளியர் பண்ண முடியுமோ கிளியர் பண்ணுங்க. ஸோ கடன் எதனால வருதுங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். வருமானம் ஜாஸ்தியாக இல்லை, ஆசைகள் ஜாஸ்தியானதுனால தான். அறம் செய்ய விரும்ப போய் பொருள் செய்ய விரும்பானதுனால, மனிதனுடைய ஆசைகள் ஜாஸ்தியானதுனால தான் கடன் வருது. ஓகே. ஸோ ஆசைகளை கட்டிப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த F² ரூல் சொன்னோம் இல்லையா, எவ்வளோ முதலீடு பண்ணணும், எவ்வளோ கடன் அடைக்கணுங்கிறத அந்த ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணிட்டு ரெண்டுமே பண்ணுறது தான் புத்திசாலி.
ஸோ பட்ஜெட் போடும்போது மெயினான ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க. பட்ஜெட்டே போடாது தான் ப்ராப்ளம். ஓகே. என்னன்னா ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஃபினான்ஷியல் பிளானிங் அதுக்கு ஒரு பட்ஜெட் போடணும். தான் சொன்னோம், ஆகார அளவிட்டு தாயினும் கேடில்லை போகார அகலா கடைன்னு. வருமானம் கம்மியாக இருக்கேன்னு நம்ம வருத்தப்பட வேணாம். வருமானத்துக்குள்ள செலவு வச்சுக்கிட்டு பட்சத்தில் நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. அதை பண்ணினாலே, சரியான திட்டமிடல் இருந்தாலே ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிடலாம், அசட் லொகேஷன் பண்ணிடலாம், டைவர்சிஃபிகேஷன் பண்ணிடலாம், கரெக்டாக ஃபேமிலி ரன் பண்ணிடலாம், சில்ட்ரன் எஜுகேஷனு, ஹோம் லோன் பிளானிங் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பட்ஜெட் பிளானிங்கில் கரெக்டாக பண்ணாலே பண்ணி முடியும். ஓகே சார், இப்போது நீங்கள் அதிகமான வீடியோஸில் பேசின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எப்பயுமே, உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ண. அது ஏன் சார் நீங்கள் அவ்வளோ அவசியமாக பார்க்குறீங்கன்னா, இப்போ நிறைய பேர்ட்ட போய் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ண அப்படின்னா, இப்போ வர சம்பளம் என் கையில் இருக்குது, அது போதும், எனக்கு எதுக்கு நான் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும், அதுவும் 3 மாதம் சம்பளத்தையே நம்ம முன்னாடி எடுத்து வைக்கணும் இப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இது நீங்கள் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக பார்க்குறீங்க? ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வேர்ல்டில் ஒரு 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 மண்டே மார்னிங், இப்போ இன்றைக்கி வந்து போய் மண்டே மார்னிங் போய் ஆஃபீஸுக்கு போனால் தான் வேலை இருக்குமா வேலை இருக்காதுன்னு தெரிய மாட்டேன். இப்போ நீங்கள் ட்ரம்ப்போடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சர் வந்து ஒரு 11,000 எம்ப்ளாயீஸ் வந்து லே ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா லே ஆஃப். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 3 மாதம் சேர்த்து வச்சுருந்தா அட்லீஸ்ட்டு என்ன தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு வாங்குறத ஃபுல்லாக நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் நீங்கள் சமாளிக்கலாமே அப்படிங்கிறதுக்கு தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை சொன்னேன். நாளேங்கிறது ரொம்ப வெரி வெரி அன்சர்டன். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை கூட சும்மா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன், இதில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கேன். நார்மல் எஃப்டி இல்லைன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுட்டு சமத்தா இருக்கிறது தான் பெட்டர். சார், இப்போது ஒவ்வொரு தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா, போன தீபாவளியில் ஒரு சில ஸ்டாக்ஸை இது பண்ணியிருப்பாங்க சார். இப்போ அடுத்த தீபாவளின்றப்போ அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். புது ஸ்டாக் டிப்ஸ் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு கரெக்டான மூவ் சார்? இட்ஸ் நாட் எ ரைட் அப்ரோச். சரி, அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்ஸுக்குள்ளே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே, ஸ்கீமுக்குள்ளே அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த தீபாவளிக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பணத்தை முதல்ல சேர்க்கணும். ஓகே. கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கறதுங்கிறது வந்து ஒரு குண்டூசியில் என்ன ஒரு குழி தோன்ற மாதிரி ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பணத்தை அழிக்கிறதுங்கிறது பலூனில் ஓட்ட போடுற மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும். பணம் 1 லட்சம் அப்படியே வரா மாதிரி இருக்கும், பார்த்தா கையில் 2000 3000 கூட இருக்காது. சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. அழிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஸ்டாக்ஸில் வாங்குறோம், இதில் போடுறோம், அதில் போடுறோம், இதில் எனக்கு ஆக்சுவலாக உண்மையாகவே பேசுறதுக்கே போகிறோம். ஏன்னா என்ன ஸ்டாக்ல வாங்குறோம், என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு சாமானிய மக்கள், ஒரு அடித்தள மக்கள் காலம் கொடுக்காம ஒரு 15 வருஷம் இல்லாமல் ஒரு 25 30 35 வயசில் பணக்காரனே ஆக முடியாதுங்கிறத நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டாக்ல போடுறேன், அந்த ஸ்டாக்ல போடுறேன், எதுவுமே பண்ண வேணாம். தே ஹாவ் டு கிவ் 15 to 20 years டைம் ஃப்ரேம் டு தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பணத்தை முதல்ல சேர்க்கறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பணத்தை நிறைய சேர்க்கணும். அதான் சொல்லியிருக்கோம். அதான் வந்து அந்த காலத்திலே காசே தான் கடவுள் அப்பான்னு அதான் சொன்னோம். அழுபவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் பணத்தால் வந்த விதிதானே, கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. கையிலும் பையிலும் ஊட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு, தலையை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளம் போடும் பின்னோடுன்னா. அப்படிதான் என்னன்னா, நீ என்ன சொன்னாலும் கேட்போம். பணம் சேர்த்துக்கிட்டீன்னு வச்சுங்களேன், யார் என்ன சொன்னாலும் உங்களை கேட்பாங்க. காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. யங் ஏஜ்ல நல்லா படிச்சிங்களா, நல்லா படிக்கணும். அது படிக்காம நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், யூடியூப் பண்ணிடுவேன், இன்ஸ்டாகிராம்ல இதை பண்ணிடுவேன், எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் ஸ்டாக்னேட் ஆகி 30 வயசுல வேலை இல்லாமல் இருந்துருக்கு. ஓகே. நல்லா படிக்கணும், அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. படிக்கலைன்னா நீங்க 10 வருஷம் பிஹைண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்லா படிக்கல அப்படின்னா, ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தா என்ன இருக்கும், அவனுக்கு கெரியர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல இருக்கும், நல்லா முன்னுக்கு வருவான். நல்லா ஸோ படிக்கலைன்னா அங்கே கஷ்டம். ஸோ படிப்பு தான் ஃபஸ்ட்டு. படிப்பை முடிச்சுட்டு நல்ல ஸ்கில்ஸு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓவர் நைட்டில் இல்லை, ஓவர் த டைம் ரெகுலராக. நான் படித்து முடிச்சேங்கிறதுக்காக விடக்கூடாது. டெய்லி படிக்கணும், கெரியர் ரிலேட்டடாக படிக்கணும், நல்ல ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நிறைய பணத்தை சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை பிரித்து முதலீடு பண்ணணும். நீண்ட காலத்துக்கு என்ன, ஒரு 10 வருஷத்துக்கு என்ன, 5 வருஷத்துக்கு என்ன, ஒரு நாளுக்கு என்ன, இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸே எனக்கு வந்து என்னென்னா, இந்த ஸ்டாக்கா அந்த மியூச்சுவல் ஃபண்டா இதுங்கிறது எப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் 1 கோடி ரூபா உங்களால் சேர்க்க முடியுமா, இல்லை 10 லட்சம் உங்களால் சேர்க்க முடியுமா, 5 லட்சம் உங்களால் சேர்க்க முடியும்னா 30 வயசில், அதுக்கே அந்த பணத்தை ரெட்டி பார்க்கறதுக்கு 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் டைம் கொடுக்கணும் இல்லை.
ஸோ அதனால இந்த மியூச்சுவல் ஃபண்டா அந்த ஸ்டாக்கானுங்கிற அந்த கேள்வி இந்த தீபாவளியில் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இளைஞர்களாக இருந்தால் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும். படித்து முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வேலையை இதுலேருந்து என்னோட பெட்டராக எவனும் பண்ண முடியாது, அது மூலமாக நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறேங்கிற அந்த புரிதலை வச்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சிட்டிங்கன்னா அப்புறம் முதலீடுங்கிறது அது ஒரு செகண்டரி. ஏன்னா முதலீடு பண்ணி நீங்கள் பணக்காரன் ஆக முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. சார் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா சார், இப்போ கூட நம்ம கூடயே சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரிட்டர்ன் நல்லா வரும், பார்த்துட்டு எப்படி அவங்களுக்கு வருது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறது ஒரு கரெக்டான விஷயமா? நான் என்ன சொல்லுவேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதும் ஒருத்தரை கம்பேர் பண்ணிக்கிறதும் அவனை என்னோட ஒருத்தர் பெட்டராக இருக்குங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு புரிதல் இல்லாதது, இதெல்லாம் இக்னோரண்ட்டாக செய்கிறது. இது ஆக்சுவலாக அதான் அந்த காலத்துல அந்த அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேல் அது ஒரு பாட்டு இருக்குது தெரியும் சார், நல்லா காமெடியான பாட்டு அது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து லைஃப் ஸ்டைல் கம்பேரிசன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதே தான், உங்கள் சட்டை வேற அவர் சட்டை வேற. அடுத்தாத்து அம்புஜத்தில் அதில் ஒரு லைன் வரும், 3 எடுத்து 3 ஷோவும் பார்த்தது நீதாண்டி அப்படின்னா, சினிமாவுக்கே பணம் போனா என்னது சாப்பாடுக்கு ஏதாடி அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு வரும், அதில் ஒரு லைன் வரும். அப்படிதான் என்னன்னா, வாங்குற சம்பளம் ஃபுல்லாக சினிமாவுக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு, நெட்ஃப்ளிக்ஸுக்கு, பாப்கார்ன் சாப்பிட்றது, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஐஃபோன் வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இப்படி வாழ்க்கை நடத்துது. செகண்டு கம்பேரிசன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க என்ன லைஃப் ஸ்டைலில், அவங்க அப்பா என்ன பணம் வச்சுருக்காரு, அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் என்ன வேலை பார்க்குறான், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் பண்ணுறதே நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே வயிற்றில் பிறந்த 2 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ஸ்டீவா மார்க்வா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டீவா ஃபஸ்ட்டே டெபியூ ஆகிட்டார். ட்வின்ஸ், 2 பேரும் ட்வின் பிரதர்ஸு. ஸ்டீவா வந்து ட்ராப் ஆகி தான் மார்க்வா அன்றைக்கி என்ட்ரி ஆகிறாரு. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரே வயிற்றில் பிறந்த குழந்தை, இவருக்கு வேற ஸ்கில்லு, அவருக்கு வேற ஸ்கில்லு. ஸ்டீவா டிராப்டு, மார்க்வா வந்து டெபியூ ஆகிறாரு. டெபியூ ஆன ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து செஞ்சுரி அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்டீவா நல்லா விளையாண்டு அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கேப்டன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரே வயிற்று பிறந்த தாய் இதே வந்து கம்பேர் பண்ண முடியாது. இவர் வேற அவர் வேற. ஸோ ஒருத்தரை பார்த்து ஒன்று வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சரி, வாழ்க்கையும் சரி, லைஃப் ஸ்டைலும் சரி ரன் பண்ணக்கூடாது. வாட் யூ நீட், எகெயின் ஐ ரிப்பீட், நமக்கு என்ன தேவை, வாட் யூ நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் இஸ் அவைலபிள். நமக்கு என்ன வேணுங்கிறது தான் முக்கியம், என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லையா. மற்றவன் என்ன பண்ணுறாங்கிறது பார்க்கறது முக்கியமே கிடையாது. அவன் சில்வர் வாங்கினா நம்ம சில்வர் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவன் கோல்டு வாங்கினா நம்மளும் கோல்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்களை. சார் இப்போது லோன் ரீபேமெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, தீபாவளிக்கு இதை பற்றி நம்ம எல்லாமே பேசிட்டோம். இப்போ கடைசியாக இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளிக்கு இது பண்ணால் போதும் அப்படின்னு உங்களோட மெசேஜ் எதுவும் இருக்கா சார்? ஸோ வாழ்க்கை நம்மளுக்கு என்றைக்குமே வந்து வெற்றிகளை தரது கிடையாது, வாய்ப்புகளை தான் தருது. இந்த தீபாவளி இது நம்மளுக்கு ஒரு புது நாள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா 10,000, 5,000, 2,000, 1000, 500 ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, லோன் வச்சுருந்தா கிளியர் ஆஃப் ஹை அன்செக்யூர்டு லோன். ஃபஸ்ட்டு ஹை அன்செக்யூர்டு லோன் என்ன, பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன், ஹோம் லோன், இதெல்லாம் டக்குன்னு எவ்வளோக்கு கிளியர் பண்ணுறீங்க. 40 வயசுக்குள்ளே கடன் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 45 வயசுக்குள்ளே உங்கள் கடன் எல்லாத்தையும் முடிங்க. ஓகே, 25 வயசோ 45 வயசோ எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 25லேருந்து 45க்குள்ளே உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, மென்னோ விமனோ. ஸோ நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ், ஹார்ட் அண்ட் கேன்சர் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும், யுவர் மெரிட்ஸ் ஆர் டிட்டர்மைன்டு பை த ரிசல்ட்ஸ் தட் யூ ப்ரொடியூஸ். நீங்கள் 45 வயசில் 50 வயசில் நீங்கள் என்ன மாதிரி ஆறீங்கிறத வச்சு தான். நான் நல்லா பண்ணேன், நான் நல்லா வேலை பார்த்தேன் 25 வருஷம், நான் எல்லாம் வாங்கினேன், எல்லாம் ஜாலியாக இருந்தேன், ஆனால் கையில் ஒன்றும் சேமிப்பு இல்லைன்னா யார் கவனிக்க போகிறா அவங்கள? இந்த ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெல்த்து, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. ஸோ வாழும்போதும் கரெக்டாக இருக்கணும், நமக்கு அப்புறமும். அதனால தான் அந்த இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம். ஏன்னு வச்சுங்க, நான் எல்லாம் தான் பண்ணேன், ஆனால் உங்கள் ஃபேமிலியை அதுக்கப்புறம் யார் லவ் பண்ணணும். ஸோ அதனால் டேர்ம் இன்சூரன்ஸையும் மறக்காமல் இதெல்லாம் ப்ராசஸை செட் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு 25 வயசில் இருந்ததோட 35 பெட்டராக இருப்பீங்க, 35 இருந்ததோட 45 பெட்டராக இருக்கும், 45 இருந்ததோட 50. இந்த டைம் நீங்கள் கொடுக்க கரெக்டான ப்ராசஸை செட் பண்ண will ஆட்டோமேட்டிக்லி யூ வில் டூ வெல் இன் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங். வெற்றி பெற்றவர்களை கொண்டாடுவதும்
வெற்றி பெறாதவங்களை கொண்டு போவதும் இயற்கை நீதி. ஸோ நம்ம லைஃபோ சரி, இன்வெஸ்டிங்லேயும் சரி, பர்சனல் ஃபினான்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா வி ஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைன். ஒரு லைன் இருந்ததுன்னா அதை தாண்டாமல் ஸ்டெப் பை ஸ்டெப், பிரிக் பை பிரிக் அப்படி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த தீபாவளியில் எல்லா தீபாவளியும் நல்லாயிருக்கும். தலைவர் சொன்ன மாதிரி நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜாங்கிற மாதிரி அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலுருண்டு ஓடு ராஜாங்கிற மாதிரி தைரியமாக, டிசிப்ளின்டாக, ஹானஸ்டாக நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே சக்ஸஸ் இஸ் ஆட்டோமேட்டிக் ஃபார் திஸ் தீபாவளி அண்ட் த கம்மிங் டேஸ். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஹாப்பி தீபாவளி கேஷவ். ஹாப்பி தீபாவளி சார். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி டு யூ அண்ட் டு யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ.